பீட்ரூட் மார்பிள் பிரெட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேக்கிங் ரெசிபி. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளெயின் பிரெட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3/4 கப் ஆஃப் வெதுவெதுப்பான தண்ணியில் 1 டீஸ்பூன் ட்ரை ஆக்டிவ் ஈஸ்ட்டையும் 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட், சுகர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஈஸ்ட்டை ஒரு 5 நிமிஷம் ஆக்டிவேட் பண்ண தனியாக வைங்க. 5 நிமிஷம் கழித்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆன உடனேயே 1/2 கப்பு மைதா மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் மைதாவை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா மாவை பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவை 1 டேபிள் ஸ்பூன் அளவில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிப்பியை நான் மாஸ்டர் ஷெஃப் இந்தியிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு நல்லா வந்தது, அதனால தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். இந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சி வந்த உடனேயே 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டு மேல் மாவு ட்ரை ஆகாமல் இருக்க நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த மாவை மூடி வச்சு 1 ஹவருக்கு ஃபஸ்ட் ரைஸ் பண்ண விடுங்க. அடுத்து பீட்ரூட் பிரெட்டுக்கு தேவையான பீட்ரூட் பியூரி எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். 65 கிராம்ஸ் பீட்ரூட்டை எடுத்து தோலை நீக்கி அதை குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பியூரி பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். 65 கிராம்ஸ்க்கு பதிலாக 95 கிராம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் பிரெட்டு டார்க்காக வந்திருக்கும். 1/3 கப் ஆஃப் லூக்வார்ம் வாட்டரில் 1 டீஸ்பூன் ட்ரை ஆக்டிவ் ஈஸ்ட்டையும் 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டையும் போட்டு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண ஒரு 5 நிமிஷம் தனியாக வைங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆன உடனேயே எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் பியூரியையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 1/4 கப்பு மைதாவையும் போட்டு நல்லா மாவை பிணைஞ்சிக்கோங்க. வேணும்னா 1 டீஸ்பூன் அளவு மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இதுவே கரெக்டாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சி வந்த உடனேயே மேலே 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் விட்டு மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா பிணைஞ்சி வந்த உடனேயே 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றி மாவு ட்ரை ஆகாமல் இருக்க எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதையும் நல்லா மூடி ஒரு 1 ஹவருக்கு ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ண விடுங்க. மாவு புளிக்கிறது டெம்பரேச்சரை பொறுத்தது. வெயில் காலத்தில் சீக்கிரம் புளிச்சிரும், வின்டரில் கொஞ்சம் லேட் ஆகும். ஆஃப்டர் 1 ஹவர் ஆர் 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா மாவு உப்பி வந்திருக்கும். ஃபஸ்ட்டு பிளெயின் மாவை எடுத்து 1 டீஸ்பூன் மைதாவையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டினா மட்டும் 1 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவைப்படாது விட்டுடுங்க. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிணைஞ்சதுக்கு அப்புறமா சப்பாத்தி ரோலிங்கை வச்சு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு ரோல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனாலும் நீங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு இல்லை ஓவல் ஷேப்புக்கு கூட ரோல் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா பீட்ரூட் மாவையும் எடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கின்னு அதுக்கப்புறமா அதே மாதிரி ரோலிங் பின்னை வச்சு ஓவல் ஷேப் இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு திரட்டி தனியாக ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போது பிளெயின் மாவோட மேலே ரோல் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் மாவையும் வச்சு மேலே வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரோல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க லோஃப் டின்னில் வச்சுருங்க. செகண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் மூடி வைங்க. 45 மினிட்ஸுக்கு அப்புறமா நல்லா உப்பி வந்திருக்கும். இதை 180 டிகிரி ப்ரீ ஹீட்டட் அவனில் 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ப்ரெட்டு நல்லா ரெடியாக இருக்கும். மேலே ஒரு பீஸ் பட்டரை வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா மேலே க்ரஸ்ட்டு ரொம்ப ஹார்டாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த பீட்ரூட் ப்ரெட்டுக்கு க்ரீன் சட்னி சீஸையும் வச்சு சாண்ட்விச் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.